எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு டெவலப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருவோங்க. பாரதி ஏர்டெல் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு கீழே ஒரு சப்சிடரி டேட்டா சென்டர் சப்சிடரி இருக்குங்க, நெக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஃபர்தரா இன்வெஸ்ட் பண்றதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. டேட்டா சென்டர்ஸ்க்கு நல்ல ஃபியூச்சர் ஸ்கோப் இருக்கும் அப்படின்னு கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இப்போதைக்கு நெக்ஸ்ட்ராக்கு மார்க்கெட் ஷேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 10-12% இருக்குங்க. ஸோ ஃபர்தரா இன்வெஸ்ட் பண்றதை பத்தி யோசிக்கிறாங்க. தென் பாரதி ஏர்டெல்ல ரெண்டாவது அப்டேட் என்னன்னா, கம்பெனிக்கு அவங்க டவர் பிசினஸ் இண்டஸ் டவர்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்துல மெஜாரிட்டி ஸ்டேக் ஹோல்டரா இருக்காங்க. செப்டம்பர் 2025 எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 51.3% ஸ்டேக் வச்சிருக்காங்க. நல்ல பிசினஸ் தான், நல்ல டிவிடெண்ட் ஈல்டு தரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. அது நம்ம தான் அதை கன்சிடர் பண்றது இல்லை டவர் பிசினஸ் அப்படின்றதுனால. பாரதி ஏர்டெல் அவங்களோட ஸ்டேக்கை அடிஷ்னலா ஒரு 5% கூட்டலாமா இண்டஸ் டவர்ல அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துக்கிற மாதிரி தெரியுது. அடுத்து ஆர்பிஎல் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியை எம்ரேட்ஸ் என்பிடி அக்வயர் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்க. அதுக்காக கம்பெனி வந்து டிசம்பர் 12th இருந்து ஓப்பன் ஆஃபர் லான்ச் பண்ற மாதிரி தெரியுது. ஸோ மகேந்திரா எடுத்துக்கிட்டோம்னா முற்காலங்கள்ல அதாவது 2023ல ஒரு 417 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு 3.5% ஸ்டேக் அவங்கள்ட்ட இருக்குங்க. ஸோ எம்என்டம் பொறுத்த வரைக்கும் அந்த 3.5% ஸ்டேக்கை ஆஃப்லோட் பண்ற மாதிரி தெரியுது. ஸோ இதை ஆஃப்லோட் பண்ணாங்க அப்படின்னா எம்என்எம்க்கு ஒரு 64% ரிட்டர்ன் கிடைக்குங்க. அதாவது 3.5% ஸ்டேக்கை ஒரு 682 crores ஆஃப்லோட் பண்ற மாதிரி தெரியுது. ஆர்பிஎல் பேங்குடைய Q2 ஃபினான்ஷியல் 26 பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் நல்லா இருக்குங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் கம்பெனியோட கோர் பிசினஸ் இன்கம் 15% ஏறி இருக்கு. நெட் ப்ராஃபிட் ஒரு 16% ஏறி இருக்குங்க. 138 crores இருக்கு Q2 ஃபினான்ஷியல் 26ல. தென் அசெட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்குங்க. நெட் என்பிஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா Q2 ஃபினான்ஷியல் 25ல 0.69% இருந்தது. இப்போ Q2 ஃபினான்ஷியல் 26ல 0.52% குறைஞ்சிருக்கு. அடுத்து ஹிண்டால்கோ எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனிக்கு யூஎஸ்ல ஒரு சப்சிடரி இருக்குங்க, நோவாலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்குங்க. கம்பெனி என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்னால ஒரு 5700 crore கேஷ் ஃப்ளோ அடிவாங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரப்ஷன் இருக்கும். தென் அதோட கம்பெனியோட ஆப்ரேஷன்ஸை ரீஸ்டோர் பண்றதுக்காக செலவுகள்லாம் பண்ண வேண்டியிருக்குங்க. கிட்டத்தட்ட $21 million ஃபர்தரா செலவு பண்ணியிருக்காங்க கம்பெனியோட ஆப்ரேஷன்ஸை ரீஸ்டோர் பண்றதுக்காக. என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ ஃபயர் ஆக்சிடென்ட்ல லாசஸ் டேமேஜஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு ஈக்குவலண்டா 70-80% மணி வந்து இன்சூரன்ஸ் மூலமா அவங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்னால ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரப்ஷன்ஸ் இருந்திருக்கும். தென் கேஷ் ஃப்ளோ அடி வாங்கியிருக்கு. ஃபர்தரா ரீஸ்டோர் பண்றதுக்காக செலவுகள் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸை பாதிக்கும். ஸோ பயங்கரமா இன்னைக்கு அடிச்சிருக்காங்க ஹிண்டால்கோவை. ஒரு 5% பக்கமா கீழே இறங்கியிருக்கு. அடுத்து சமான் கேபிட்டல் எடுத்துக்கிட்டோம்னா அபுதாபி பேஸ்ட் இன்டர்நேஷனல் ஹோல்டிங் கம்பெனி வந்து சமான் கேபிட்டல்ல ஒரு 43.46% பக்கமா ஸ்டேக் எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்ப பிளாக் ராக் என்ன பண்ணிருக்காங்க, அவங்களோட ஹோல்டிங்ஸை கூட்டிருக்காங்க. அதாவது இப்ப அவங்களோட டோட்டல் ஹோல்டிங்ஸ் அப்படின்றது 5% கிராஸ் பண்ணிருக்குங்க. அடுத்து ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய SEZ2 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி அகமதாபாத்ல சமீபத்தில் இன்ஸ்பெக்ஷன் நடந்திருக்குங்க. ஸோ ESFDA இருந்து அப்ரூவல் கிடைச்சிருக்கு. கிளீன் ரிப்போர்ட் வந்திருக்குங்க. நோ அப்சர்வேஷன்ஸ் ஃபவுண்ட், அதாவது நோ ஆக்ஷன் இண்டிகேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் அப்டேட்ங்க சைடஸ்க்கு. தென் ரெண்டாவது அப்டேட் என்னன்னா கம்பெனி வந்து ஒரு 5000 crore ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்காக போர்டு கிட்ட ஒரு ப்ரொபோசலை சப்மிட் பண்றாங்க. இன்னைக்கு நவம்பர் 6. ஸோ நவம்பர் 6 Q2 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்டும் வருது. தென் ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கான ப்ரொபோசலும் சப்மிட் பண்றாங்க. ஸோ அப்ரூவல் கிடைச்சிரும். ஸோ இது ரெண்டுமே சைடஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட். அடுத்து கொரியன் எம்என்சி LG எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி என்ன திட்டத்தில் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னா, ஒரு சில ப்ரொடக்ஷன் வந்து இந்தியாவுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணலாமா, ஒரு சில நியூ பிசினஸ். என்னென்ன பிசினஸ் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ், டிஸ்பிளேஸ், ஹைடெக் காம்போனன்ட்ஸ், இது எல்லாமே வந்து கொரியா, சைனா, வியட்நாம்ல இருந்து ப்ரொடக்ஷனை இந்தியாவுக்கு ஷிஃப்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இது போக கம்பெனி வந்து நொய்டால ஒரு R&D ஃபெசிலிட்டி செட்டப் பண்றாங்க. இதுக்காக ஒரு 1000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டிசிஎஸ் எடுத்துக்கிட்டோம்னா 2 அப்டேட்ங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னா கம்பெனி வந்து ABB கூட கிட்டத்தட்ட 18 இயர்ஸா பார்ட்னர்ஷிப்ல இருக்கிறாங்க அவங்களோட ஐடி சர்வீசஸ்க்காக. இப்போ அந்த பார்ட்னர்ஷிப்பை ஃபர்தரா எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா டு மாடர்னைஸ் ஐடி லேண்ட்ஸ்கேப். இதுதான் அவங்களோட நோக்கம். ABBன்னு எடுத்துக்கிட்டோம்னா குளோபல் லீடர் இன் ஆட்டோமேஷன். அடுத்து ரெண்டாவது அப்டேட் என்னன்னா கம்பெனி UK பேஸ்டு மோரிசன் குரூப்போட அவங்களோட பார்ட்னர்ஷிப்பை எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. ஏற்கனவே மோரிசன் குரூப்போட 2014ல இருந்தே பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த மோரிசன் குரூப் அப்படின்றவங்க யாருன்னா யூகேல லார்ஜஸ்ட் சூப்பர் மார்க்கெட் செயின்ங்க. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் ஃபர்தரா எக்ஸ்பேண்ட் பண்றது எதுக்கு அப்படின்னா டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், தென் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காக இந்த பார்ட்னர்ஷிப்பை போட்டிருக்காங்க.
அடுத்து டாடா பவர் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து பூனேல பம்ப்டு ஹைட்ரோ ப்ராஜெக்ட்காக ஒரு 11,000 crore நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாடா குரூப் பொறுத்த வரைக்கும் இந்த 11,000 crore எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா த்ரூ டெட் அண்ட் ஈக்விட்டி தான் அப்படின்னு சொல்றாங்க. டெட் ஈக்விட்டி இந்த ரேஷியோ பார்த்தோம்னா 70:30 நாங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஜூலை 2026 ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தெரியுதுங்க. 5 வருஷம் ஆகும் இந்த ப்ராஜெக்ட் முடிகிறதுக்கு. அடுத்து ஸ்ரீராம் ஜெனரல் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி என்ன சொல்றாங்க, அவங்களுடைய கிராஸ் ரிட்டர்ன் பிரீமியம் வந்து 2030 10,000 crores ரீச் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்ப இருக்கிற மாதிரி நாங்க 4 மடங்கு கூட்டுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போதைக்கு H1 Financial Year 26 எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட கிராஸ் ரிட்டர்ன் பிரீமியம் அப்படின்றது ஒரு 2045 crores இருக்கு. கம்பெனி என்ன சொல்றாங்க, Financial Year 26 எங்களோட கிராஸ் ரிட்டர்ன் பிரீமியம் அப்படின்றது ஒரு 4,500 crores இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்ரீராம் ஜெனரல் இன்சூரன்ஸ் அப்படின்றவங்க யாருன்னா ஜாயிண்ட் வெஞ்சருங்க. ஸ்ரீராம் குரூப் தென் சவுத் ஆப்பிரிக்கன் பேஸ்டு சன்லாம் குரூப், இவங்க 2 பேரும் ஜாயிண்ட் வெஞ்சர்ல தான் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி நடக்குது. அடுத்து தங்கம் எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு 22 கேரட் கோல்டு பெர் கிராம் ஒரு 70 ரூபாய் விலை ஏறி இருக்குங்க. 11,250 இருக்கு. அடுத்து Q2 Financial Year 26 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய நெட் ப்ராஃபிட் வந்து 10% ஏறி இருக்குங்க. பட் கம்பெனியுடைய கோர் பிசினஸ் இன்கம் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வெறும் 3.28% தான் இருக்கு. ஸோ லார்ஜஸ்ட் பப்ளிக் செக்டர் பேங்க்ல நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இவ்வளவுதாங்க ஏறி இருக்கு. எப்படி 10% ப்ராஃபிட் ஏறி இருக்கு அப்படின்னு பார்த்தா சமீபத்துல கம்பெனி வந்து எஸ் பேங்க்ல ஒரு 13% பக்கமா ஸ்டேக் விட்டாங்க இல்லையா, அதுவும் வந்து கம்பெனியோட ப்ராஃபிட்ல ஆட் ஆயிருக்கும். அட்வான்சஸ் வந்து ஒரு 12.73% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. டெபாசிட் வந்து ஒரு 9.27% ஏறி இருக்கு. பட் நெட் என்பிஏ குறைஞ்சிருக்குங்க, அதாவது அசெட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 0.42% இருக்கு. அடுத்து கோத்ரெஜ் அக்ரோவேட்டோடைய Q2 பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரெவன்யூ ஒரு 4.6% ஏறிந்தாலும் கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 17.55% விழுந்திருக்குங்க. என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா இன்புட் காஸ்ட் கூடியிருக்கு. கம்பெனியோட கோர் பிசினஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிராப் ப்ரொடக்ஷன் பிசினஸ், அது வந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து முத்தூட் மைக்ரோஃபினோட Q2 Financial Year 26 ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் வந்து 50.5% விழுந்திருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. கம்பெனி ஒரு 30.5 crores ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. Q1 Financial Year 26 கம்பேர் பண்றப்ப நல்ல நம்பர்ஸ்ங்க. Q1ல 6.2 crores தான் ப்ராஃபிட் பண்ணாங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் எடுத்துக்கிட்டோம்னா 13.3% விழுந்திருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. பட் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, ஒரு 0.9% ஏறி இருக்கு. முத்தூட் மைக்ரோஃபினை பொறுத்த வரைக்கும் இப்பயுமே புக் வேல்யூக்கு ரொம்ப க்ளோஸா தான் இருக்கிற மாதிரி தெரியுது. நிறைய மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனிஸ் லாஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய லாஸ் பண்ணிருக்காங்க. பட் முத்தூட் மைக்ரோஃபின் கொஞ்சம் பரவாயில்லன்னே சொல்லலாங்க. அடுத்து டெலிவரி நிறுவனத்தினுடைய Q2 Financial Year 26 ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா லாஸ் 50 crores பண்ணியிருக்காங்க. Q2 Financial Year 25ல 10 crores ப்ராஃபிட் பண்ணியிருந்திருக்காங்க. ஈவன் ரெவன்யூ வந்து ஒரு 17% ஏறி இருக்குங்க Q2ல இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. என்ன காரணம் அப்படின்னா செலவுகள் கூடியிருக்கு. சரி, என்ன செலவுகள் கூடியிருக்கு அப்படின்னா அவங்க இகாம் எக்ஸ்பிரஸ் அக்வயர் பண்ணாங்க, அதை சக்சஸ்ஃபுல்லா இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டகிரேஷன் காஸ்ட் அப்படின்னு ஒரு 90 crores வந்து போயிருக்குங்க. டெலிவரியை பொறுத்த வரைக்கும் 2 நியூ சர்வீசஸ் இருக்குங்க கம்பெனிக்குள்ள. என்ன அப்படின்னா ரேபிட் காமர்ஸ் தென் டெலிவரி டைரக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரேபிட் காமர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனிக்கு 20 டாக் ஸ்டோர்ஸ் இருக்கு. கம்பெனி என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, இந்த ரேபிட் காமர்ஸ்ல இருந்து ரெவன்யூ மட்டுமே நியர் டேர்ம்லயோ இல்ல மிட் டேர்ம்லயோ ஒரு 80 to 100 crores கிடைக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. தென் டெலிவரி டைரக்ட் எடுத்துக்கிட்டோம்னா Q2 Financial Year 26ல 28 crores ரெவன்யூ காட்டிட்டு. அடுத்து சிஞ்சின் இன்டர்நேஷனலுடைய Q2 Financial Year 26 ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் ஒரு 37% விழுந்துருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ரெவன்யூ ஒரு 2% ஏறி இருந்தாலும் கூட சிஞ்சினை பொறுத்த வரைக்கும் 50 times ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்குங்க, காஸ்ட்லி தான். பட் சிஞ்சினை நம்மளுக்கு வேணும் அப்படின்னா பயோகானை பார்க்கலாங்க. ஏன்னா சிஞ்சினோட ப்ரொமோட்டரே பயோகான் லிமிடெட் தான். பயோகான் லிமிடெட் ஒரு 52.41% ஸ்டேக் இருக்குங்க. பயோகான் லிமிடெட் எடுத்து பார்த்தோம்னா FIIs கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டேக்கை கூட்டிகிட்டே இருக்கிறாங்க. செப்டம்பர் மாசத்துல ஒரு ரிப்போர்ட் கூட வந்துருந்துச்சுங்க. அதாவது பயோகானோட இன்ட்ரென்சிக் வேல்யூ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ உள்ள ஷேர் பிரைஸுக்கு ஒரு 50% வந்து டிஸ்கவுண்ட்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரும்பாலும் பயோகான்ல என்ன ரிஸ்க் அப்படின்னா டெட் டு ஈக்விட்டி அதிகமா இருக்குங்க. அடுத்து சன் ஃபார்மாவுடைய Q2 Financial Year 26 ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ரெவன்யூ வந்து ஒரு 9% ஏறி இருக்குங்க. பட் கன்சாலிடேட் நெட் ப்ராஃபிட் 3% தான் ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. 3,118 crores இருக்குங்க. சன்ஃபார்மா பொறுத்த வரைக்கும் US ஃபார்முலேஷன் சேல்ஸ் எவ்வளவு அப்படின்னு முக்கியமா பார்க்கணுங்க. Q2 Financial Year 26 எடுத்துக்கிட்டோம்னா US ஃபார்முலேஷன் சேல்ஸ் வந்து ஒரு 4.1% விழுந்திருக்குங்க. அதாவது சன்ஃபார்மாவுடைய டோட்டல் சேல்ஸ்ல 30% ஆஃப் ரெவன்யூ எங்க இருந்தா வரும் அப்படின்னா யூஎஸ்ல இருந்தாங்க வரும். அடுத்து எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா சேல்ஸ் வந்து ஒரு 10.9% ஏறி இருக்குங்க.
சன்ஃபார்மோடைய டோட்டல் ரெவன்யூல எமர்ஜிங் மார்க்கெட் வந்து ஒரு 19.7% கான்ட்ரிபியூட் பண்ணும். அடுத்து பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டோம்னா குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல நல்ல நம்பர்ஸா இருந்தாலும் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 65% விழுந்திருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் கூடியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரெவன்யூ 4% ஏறி இருக்குங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 23% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. அடுத்து இன்னைக்கு ஒரு சில கேள்விகளை மட்டும் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நண்பர் வந்து நான் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்ல நல்ல ப்ராஃபிட்ல இருக்கேன், குறிப்பா யூனியன் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க், இதெல்லாம் நல்ல ப்ராஃபிட்ல இருக்கேன், இதை தொடர்ந்து ஹோல்ட் பண்ணலாமா இல்ல அதை கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெரும்பாலும் நான் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து பாக்குறது இல்லைங்க, எக்ஸப்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி போயிடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ராஃபிட் போர்ஷனை மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சத்தை நீங்க எடுத்துக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா ஈவன் எஸ்பிஐ எடுத்துட்டீங்கன்னாலும் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படின்றது வெறும் 4% பக்கமாக தாங்க ஏறி இருந்தது. தென் ப்ராஃபிட்டபிலிட்டி 10% ஏறினதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம். எஸ் பேங்க்ல ஸ்டேக் சேல் பண்ணாங்க, அதனால ப்ராஃபிட் வந்து 10% ஏறின மாதிரி தெரியுதுங்க. அடுத்த ஒரு நண்பர் வந்து என்னால் மந்த்லி 20,000 வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் சார், 7 இயர்ஸ் வந்து நான் தொடர்ந்து இது மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் வந்து கனரா பேங்க், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், கரூர் ஏஷியா பேங்க், சிட்டி யூனியன் பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஹெச்டிஎஃப்சி, ஐஓபி, எஸ்ஐபி இதெல்லாம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாருங்க. நம்ம ஒன்னாவே சொல்றேனே, ஐடிஎஃப்சி எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் ஓவர் வேல்யூ சைடு போயிடுச்சுங்க. தென் கேவிபி, சிட்டி யூனியன் பேங்க்ல வந்து கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹைக் பக்கமா இருக்கு, வேல்யூவேஷன்ஸும் ரொம்ப ஜாஸ்தி. தென் உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் நம்ம பார்க்கறது இல்லை. யூனியன் பேங்க், கனரா பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா கோர் பிசினஸ் இன்கம் தொடர்ந்து குறையிறத நம்ம பார்க்க முடியுதுங்க. கனரா பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா எல்லாம் புக் வேல்யூவை தாண்டி தான் போயிருக்கு. தென் ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப 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 காஸ்ட்லிங்க. தென் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா ப்ரமோட்டர்ஸோட ஹோல்டிங்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க ஸ்டேக் சேல் பண்ணுறப்ப குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதில் சவுத் இந்தியன் பேங்க்கு, தென் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் இதெல்லாம் வந்து நல்ல வேல்யூவேஷனில் இருக்குங்க. அது போக நீங்கள் இண்டஸ்இண்ட் பேங்கையும் பார்க்கலாம். பட் நீங்கள் சொல்கிறது எல்லாமே வெறும் பேங்காக இருக்குங்க. ஸோ எல்லாத்தையுமே கொண்டு போய் பேங்க்லேயே போடாமல் நிறைய பேஸ்கெட் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட பேஸ்கெட்ல கோல்டு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஸ்மால் கேப் கொஞ்சம், பேங்க் கொஞ்சம், ஐடி கொஞ்சம், தென் எஃப்எம்சிஜி கொஞ்சம், தென் ஆட்டோ, தென் எனர்ஜி, இந்த மாதிரி டைவர்சிஃபை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா 1-2ன்னு நீங்க போட்டீங்கன்னா 7 இயர்ஸ்ல உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து டாடா மோட்டார்ஸ் பத்தி எல்லாம் இன்னமும் சந்தேகம் வருதுங்க. இப்பயுமே நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இப்பயுமே அது நல்ல வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கு. அடுத்து டாடா டெக்னாலஜிஸ் பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாங்க. நம்ம பல தடவை சொல்லிட்டோங்க, டாடா டெக்னாலஜிஸை நம்ம தனியா பார்க்க தேவையில்லை, அதுக்கு ப்ரொமோட்டரே வந்து டாடா மோட்டார்ஸ் தான். ஸோ டாடா மோட்டார்ஸை பார்த்தாலே டாடா டெக்னாலஜிஸை இன்டெரக்டா நம்ம பார்க்குற மாதிரி தான் அப்படின்னு நம்ம பல தடவை சொல்லியிருக்கிறோம். அடுத்து ஒரு நண்பர் வந்து 3 கேள்வி எழுதியிருக்கிறாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, விப்ரோ வந்து நீங்க கன்சிடர் பண்றீங்க, வேல்யூவேஷன் வைஸ் பார்த்து நீங்க கன்சிடர் பண்றீங்க, பட் லாஸ்ட் 3 இயர்ஸா பெருசா பெர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. எல்லா ஐடி கம்பெனியும் அப்படிதாங்க. பிர்லா சாஃப்ட்டுக்கும் அதே நிலைமை தான், ஜென்சார் டெக்னாலஜிக்கும் அதே நிலைமை தான். ஸோ நம்மளுக்கு இன்னொரு 2 or 3 இயர்ஸ்க்கு அப்படியே ஃபிளாட்டா இருந்தது அப்படின்னா 1-2 நம்மளோட குவான்டிட்டியை கூட்டிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும், நல்ல வேல்யூவேஷன்ல. அதனால நான் விப்ரோவை பார்த்துட்டு இருக்கேன். விப்ரோ வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஷேர் பிரைஸ் இறங்கி ஜீரோக்கெல்லாம் போயிடாது. அவங்க பிசினஸ் கம்பெனி இழுத்து மூடிட்டுலாம் போயிட மாட்டாங்க. ஸோ பிசினஸ் நடக்கும். இன்னைக்கு ஒரு எக்கனாமிக்ல ஒரு ஸ்லோ டவுன் நிலவுது, அதனால அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி ஃபிளாட்டா இருக்கு. இதே சினாரியோ டிசிஎஸ்க்கு, தென் இன்ஃபோசிஸ்க்கும் இருக்கு. ஈவன் டிசிஎஸ் என்ன சொல்றாங்க, எங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி குறையும் அப்படின்னே சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா ஏஐ டேட்டா சென்டருக்காக அவங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும், அதனால ப்ராஃபிட்டபிலிட்டி குறையும் அப்படின்னு டிசிஎஸ் ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. ஸோ நல்ல வேல்யூவேஷன்ல அப்பப்ப 1-2 கன்சிடர் பண்ணி வச்சுட்டு இருக்கேன் நான். அதே மாதிரி பிர்லா சாஃப்ட், ஜென்சார் டெக் பத்தி கேட்குறாங்க. அங்கேயும் ப்ராஃபிட்டபிலிட்டி ஒன்று ஃபிளாட்டா இருக்கு, இல்லை லோவர் ஆகுதுங்க. ஆனா ரெண்டுமே வந்து வேல்யூவேஷன்ஸ் பார்த்தோம்னா பிர்லா சாஃப்ட் ஒரு 21 டைம்ஸ் இருக்கும், ஜென்சார் டெக் ஒரு 23 டைம்ஸ் இருக்கும். நல்ல வேல்யூவேஷன் தான், கன்சிடர் பண்ணக்கூடாது ஓவர் வேல்யூட் ரேஞ்ச் அந்த வேல்யூவேஷன்ல இல்லை, நல்ல வேல்யூவேஷன் தான். எனக்கு இது ரெண்டை விட விப்ரோ நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு, அதனால நான் அதை பார்க்குறேன். அதே மாதிரி வில்ஸ்பன் கார்ப் பத்தி எழுதியிருக்கிறாங்க, நல்ல வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கு, தென் நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டியும் பண்ணியிருக்கிறாங்க. தென் மெட்டல்ஸ் அண்ட் மைனிங்ஸ் அப்படின்றதுனால ஒரு ரெவன்யூ ஃபால் இருக்குங்க 2025ல. இது அக்ராஸ் த இண்டஸ்ட்ரி இருக்குங்க. மெட்டல்ஸ் நம்ம நேற்று மகாராஷ்டிரா சீம்லெஸ் பத்தி சொன்னோம். ஸோ மெட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் சைனால இருந்து சீப்பர் இம்போர்ட்ஸ், தென் இங்கே ஏற்கனவே எக்கனாமில ஒரு ஸ்லோடவுன், அதனால
ரெவன்யூ கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியுதுங்க. ஸோ வில்ஸ்பன் கார்ப்பும் நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. பட் நான் தனியா வில்ஸ்பன் கார்ப்பை பார்க்கறது இல்லைங்க எப்பொழுதுமே. நீங்க கேட்டீங்க அப்படின்றதுக்காக இன்னைக்கு அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தேன். இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.